ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா ராப்பத்து 8ஆம் திருநாளில் நம்பெருமாள் தங்கக்குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அந்த காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், வணக்கம். இன்று 8ஆம் திருநாளுடைய சிறப்புகள் என்னென்ன, அங்கு சுவாமிக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அலங்காரங்கள், இதை பற்றி எல்லாம் விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுவதும் 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவானது கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 20 நாட்கள் நடைபெறும் இந்த உற்சவமானது பகல் 10 ராப்பத்து உற்சவமாக நடைபெற்று வருகிறது. ராப்பத்து உற்சவமானது டிசம்பர் 23ஆம் தேதி பரமபதவாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வுடன் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் ராப்பத்து உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியாக 8ஆம் திருநாளான இன்று நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி திருமங்கை மன்னன் வேடுபறி நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதற்காக நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து தங்க குதிரை வாகனத்தில் புறப்பட்டு சந்தன மண்டபம் வழியாக தங்க குதிரை கோவிலின் மையப்பகுதியில் இருக்கும் மணல்வெளியில் எழுந்தருளி அங்கு வையாளி கண்டருளும் உற்சவமானது நடைபெற்றது. ஸ்ரீபாந்தம் தாங்கிகள் நம்பெருமாளை மணல்வெளியில் அங்கும் இங்கும் திசையில் ஓடி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நம்பெருமாள் இந்த குதிரை வாகனத்தில் வையாளி கண்டருளும் போது அங்கு திரண்டிருந்த பெரும் திரளான பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என பக்தி பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஆன்மீக மற்றும் அர்ப்பணிப்புகளுக்காக கொள்ளையில் ஈடுபடும் திருமங்கை மன்னனை திருத்தி ஆட்கொள்ளும் பொருட்டு நம்பெருமாளின் நகைகள் மற்றும் தங்க வெள்ளி பாத்திரங்களை திருமங்கை மன்னன் கொள்ளையடித்து செல்லும் காட்சியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வானது நடைபெற்று வரும் நிலையில தொடர்ந்து பக்தர்கள் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்வை காண்பதற்காக தற்பொழுது வருகை தந்து உள்ளனர். வைகுண்ட ஏகாதசி நிகழ்வானது 10ஆம் திருநாள் அன்று தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற்று அடுத்த நாள் வருகின்ற ஜனவரி 2ஆம் தேதி நம்மாழ்வார் மோட்சத்துடன் இந்த வைகுண்ட ஏகாதசி நிகழ்வானது நிறைவு பெற உள்ளது. இந்த வைகுண்ட ஏகாதசி நிகழ்ச்சி 20 நாள் நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக சிறப்பான முறையில் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் பக்தர்களுக்காக செய்யப்பட்டு இந்த வைகுண்ட ஏகாதசி நிகழ்வானது வெகு விமர்சையாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நன்றி தினேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு மத்தியில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா ராப்பத்து 8ஆம் நாள் திருநாள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விரிவான தகவல்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.